கர்த்தருடைய திருநாமம் மயப்படுவதாக. இந்த நவம்பர் மாதம் முதல் நாளிலும் அவருடைய பாதத்தில் வந்த நம்மை தேவன் சொல்லி ஆற்றுகிற வார்த்தை, பயப்படாதே. நமக்குள்ள எவ்வளோதான் சத்தியத்தை நம்ம கேட்டாலும், எவ்வளோதான் வசனங்களை நாம் அறிந்திருந்தாலும், ஒரு சில சூழ்நிலைகளை நாம் கடந்து வரும்போது நம்மையே அறியாமல் பயம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் எந்த விதத்தில் கலக்கத்தோட பயத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், இந்த மாதத்தின் நிலை எப்படி இருக்க போதோ, என் சூழ்நிலையில் நான் தப்பித்து கொள்ள, என் பிரச்சனைகளிலேருந்து நான் மீண்டு வர நான் என்ன செய்ய போகிறேனோ அப்படிலாம் பலவிதமான கலக்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, பயப்படாத. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீ பயப்படாத. அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43:1. கர்த்தர் சொல்லுகிறதாவது, முதல்ல சொல்கிற கர்த்தர் யார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அல்லேலூயா. முதல்ல நீ எதை நினச்சோ, பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை நான் தப்புவித்து விட்டேன், நான் உன்னை தப்புவித்து கொள்ளுவேன் என்கிற வார்த்தை தேவன் கொடுக்கிறார். ஏன் சொன்னால் 2ஆம் வசனம் சொல்லுது, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். அப்போது தண்ணீரை போல நம்மை புரண்டு வந்து நம்ம அழித்து போடுகிற ஒரு நிலை. தண்ணீரில் அக்னியில் தப்பிக்கவே முடியாது இல்லையா? நீங்கள் நம்ம கண்கூடாக பார்த்துட்ருக்கோம் அநேக விஷயங்கள். தண்ணியில் மாட்டினாலும் சரி, அக்னியில் மாட்டினாலும் சரி, மனுஷன் தப்பி வர்றது ரொம்ப கடினம், கஷ்டம். ஸோ நம்முடைய போராட்டங்கள் ஒரு சிலது இதில் மீண்டு வரவே முடியாதோ, இந்த சூழ்நிலை மாறவே மாறாதோ, என் நிலைமையில் மாற்றமே வராதோ அப்படின்லாம் ஒரு காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட நிலையில் நீ இருந்தாலும், நீ அக்னியோட தண்ணீரில் நடந்தாலும், ஆறுகள் உன்மேல் புரண்டாலும், அக்னியில் நடக்கும்போதும் நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றார். ஏன் சொன்னால், உன்னை மீட்டுக்கொள்ளும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ நான் உன் பக்கத்துலேயே இருக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், வேதத்தில் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் காமிச்சு கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே இல்லைங்களா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்னியிலே போட்ட பொழுது அக்னியின் வாடை கூட அவருடைய சரீரத்தில் வீசாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள, அவங்க அக்னியில் வர்றதுக்கு முன்னாடி அவர் அங்கே இருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உணர்றீங்களா அந்த காரியத்தை? அவங்க அக்னியில் தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே தேவன் அங்கே இருந்தார். ஸோ அவருடைய வல்ல கரங்கள் அவர்களை என்ன பண்ணிச்சு? தாங்கி கொண்டது, மூடிக்கொண்டது. ஸோ அந்த அக்னியின் வாடை உங்களை என்ன பண்ண முடியல, தொடவே முடியல. தேவச்சனமே, இன்றைக்கு நீங்களும் இந்த காரியத்தை மனதில் வைத்து கொள்ளுங்க. எப்படி எந்த விதத்தில் சத்ருவானவன் நம்மை போராட்டத்துக்குள்ளே நடத்தினாலும், நம்ம வேதனைப்படுத்த எழுப்பினாலும் நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். என்று சொன்னால், நம்மை மீட்டு கொண்ட தேவன், மீட்டு கொள்ள போகிற தேவன் இல்லை, மீட்டு கொண்ட தேவன், நம்மை ரட்சித்திருக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சேதம் வந்தாலும் அது நடுவில் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2ஆவதா ஆண்டவர் சொல்கிற காரியம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படாதே. ஆமாம், உன்னை ரட்சித்து கொள்ளுவேன்னு சொன்ன தேவன் எங்கே இருக்கிற? உன் கூடவே இருக்கிற, உன் கூடவே இருக்கிற. அதே ஏசாயாவின் புஸ்தகம் 41:10 வசனத்தை நீங்கள் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. உன்னை மீட்டுக்கொண்ட கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே நீ எந்த காரியத்தை குறைச்சும் திகைக்காதே. நான் சொல்ல தகச்சு போவாது. சூழ்நிலைகள் உன்னை தகைப்பூட்டும், தைரியமற்று போக செய்யும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், திகைத்து போக வேண்டாம். ஏன்னா திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, திடீர்னு இந்த சூழ்நிலைக்குள்ள நான் தள்ளப்பட்டுட்டேனே அப்படின்றதே நமக்கு கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு எச்சரிப்பை கொடுத்துட்டே இருக்கிறார். ஏன்னா சத்ருவானவன் நம்ம எங்கே வேதனைப்படுத்தணும், எந்த இடத்துல நம்மளை நஷ்டப்படுத்தணும், எந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை குலைக்கணுன்றது தான் அவனுடைய திட்டம், தீர்மானம். அதை ஒவ்வொரு நாளும் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியோ ஒரு சூழ்நிலைகளை நமக்கு செயல்படுத்திக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் அதனால தான் சொல்லிட்டாரு. ஸோ அவனுடைய எப்பவுமே அவன் கண்ணோட பார்வை நம்ம மேலே தான் இருக்கும். தேவனை தேடி வருகிற ஜனங்கள் மேலே தான் அவன் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறான். ஸோ அவன் அழிக்கக்கூடிய பிளானை ஒவ்வொரு நாளும் விதவிதமாக போட்டுட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, தகச்சுக்கு போயிடக்கூடாது. உனக்கு புரியணும், நான் உன் கூட இருக்கிறேன், நான் எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்துக்குவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சூழ்நிலைகள் நம்மை தாக்குவதாக இருக்கிற அந்த நிலைமைகளில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் ஆண்டவர் முன்னாடியே எனக்கு சொல்லி வச்சிட்டார். இந்த பிரச்சனைகளெல்லாம் எனக்கு வரும் என்பது நான் அறிந்த காரியம்தான் என்பதை, ஐயோ இந்த சூழ்நிலை எப்படி என்ன நான் தாங்குவேன்றதை விட இந்த சூழ்நிலை எனக்கு வரும், நான் இதை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பிரச்சனை எனக்கு வரும், இந்த வியாதி எனக்கு வரும், இந்த சரீரத்தில் இருந்த உபத்திரவங்கள் எனக்கு வரும், ஆனால் இதை ஜெயிக்கவும் இதை தாங்கிக் கொள்ளவும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பவுல் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், பலவீனத்திலிருந்து என்னை விடுதலை செய்யலாமே. அவன் எத்தனையோ அற்புதங்களை செய்த பவுல், அவர் வாழ்க்கையில் எவ்வளோ தேவனோடு உறவாடின மனுஷன். ஆனால் அவருடைய பலவீனத்தில் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, சரி உன் பலன் நீங்கி போயிடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. என்ன சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும். இதை தான் இந்த மாதம் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. போராட்டங்கள் வரும்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், தேவன் என்னை மீட்டெடுத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மீட்டு கொள்ளுகிற கர்த்தர், என்னை விடுதலை ஆக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ரெண்டாவது, எதை குறித்து பயந்து திகில் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சொன்னால் இங்கே வசனம் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, உன் பலவீனத்தில் ஏன் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். ஸோ பலவீனம் போயிடும் அப்படின்றது இல்லை, பலவீனங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அந்த வேதனையின் மத்தியில் என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன், என் ஆறுதலை உனக்கு கொடுப்பேன், என் விடுதலை நான் உனக்கு கொடுப்பேன். நீ பலவீனத்தில் இருந்தாலும் நீ பலனா செயல்படுறத உன் கண்களே அதை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்கிறார், என்னை கொட்டும் சாத்தானாக இருக்குதுன்ற. அப்போ எந்த அளவு ஒரு சரீரம் உபத்திரவப்பட்டிருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரம் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பலவீனம் இருக்கும், ஆனால் அந்த பலவீனத்தின்குள்ளே என் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனை வந்தால் அது முற்றிலுமாக நம்மளை விட்டு நீங்கி போயிடணும் அப்படின்றத நம்ம நினைப்போம். அந்த ப்ராப்ளமே திரும்ப எனக்கு வரவே கூடாது அப்படின்றத நம்மளோட எண்ணமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசுக்கு அந்த உலகத்தில் இருக்கிறவரெல்லாம் உபத்திரம் உங்களை என்ன பண்ணாது சொல்லுங்களேன், உபத்திரம் விடவே விடாது. இந்த மாம்சத்தில் இருக்கிறவரெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் இந்த உலகத்தில் செயல்படுற வரையிலும் நம்முடைய உபத்திரவங்கள் நம்முடைய சரீரத்தை விட்டோ நம்முடைய வாழ்க்கையை விட்டோ விலக. ஆனாலும் திடன் கொள்ளுகள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆன சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோட இருக்கிறாரு. ஸோ என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அவர் என் கூட இருந்து என்னை மீட்டு கொண்டு என்னோடையே இருந்து எனக்கு பலன் தந்து சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா. பலன் தர்றது மட்டும் இல்லை, இந்த சகாயம் என்பது என்ன அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னு வச்சு சகாயம். அல்லேலூயா. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆனால் சொல்ல ஒன்றுமே நீ அதுக்காக செய்ய வேண்டாம், இலவசமாக நான் உனக்கு தரேன். உனக்கு நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சாலும் சரி செய்யாமல் போனாலும் சரி நான் என்ன பண்ணுவேன்,
உண்மையாகவே இன்றைக்கி நாம் அவர்கிட்டருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாம் தகுதியானவர்களாக நீங்கள் கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விதத்துலேயும் அவருக்கு தகுதியானவர்கள் இல்லை. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நம்ம எல்லாமே ரைட்டாக பண்ணுறதில்ல, அவர் நினச்சதெல்லாம் நம்ம செய்கிறதும் இல்லை. ஆனாலும் அவருடைய பலன் நம்மளை தாங்குது. அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மளை தாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய இரக்கம் நம்மளை தாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, ஆண்டு சொல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு பலப்படுத்திக்கையாதே, நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஸோ நீ நினச்சாலும் சரி நினைக்காலும் சரி உன்னை தாங்கி தப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறது நான் தான். உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறது நான் தான். உனக்கு எல்லாவற்றும் அதை இலவசமாக நான் செஞ்சிட்ருக்கேன். நீ செய்கிற நன்மையினால் இல்லை, நீ செய்கிற காரியங்களினால் அல்ல, நான் உனக்கு அதுக்கு சகாயமாக செஞ்சிட்ருக்கேன் ஆண்டவர் சொல்கிறேன். அல்லேலூயா. இதை செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக நீங்கள் வந்த காரியம், இந்த சகாயம் என்பது எந்த விதத்தில் வெளிப்படுகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தை வாசிங்க. 41:11. இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றமில்லாமல் போவார்கள், உன்னோட போரடிக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றமில்லாமல் பொருள் ஆவார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நீ இப்பொழுது காண்கிற இஸ்ரவேலனை இனி நீ இப்பொழுது காண்கிற எகிப்தியனை இனி வாழ்க்கையில் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நடந்துச்சா? அன்றைக்கு கண்ட எகிப்தியனை அவங்க வாழ்நாளெல்லாம் திரும்ப வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அருமையான தேவச்சனமே, நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம நடத்துவார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. நீங்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், அநேக விதத்தில் உன்னை பாதிக்க பண்ணும், பயமுறுத்தும், பலவீனங்கள் உன்னை பயமுறுத்தும், உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள் உன்னை பயமுறுத்தும். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது? உன்னை மீட்டுக்கொண்ட கர்த்தர் நான் கூட இருக்கிறேன், உனக்கு பலனை தந்து உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ எதுக்கும் பயப்படாத. எந்தெந்த விதத்தில் எழும்போ, நம்ம இங்கே இந்த வசனத்தை படித்தோடனே உடனே மனுஷன் மேலே தான் நம்ம கண்ணு போகும். இந்த மனுஷன் நமக்கு விரோதமாக செஞ்சுருவாங்களோ, இந்த மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பிடுவாங்களோ, இந்த மனுஷன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நஷ்டத்தை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அருமையான தேவச்சனமே, வேதம் சொல்லுது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்றைக்குமே போராட்டம் இல்லை. அப்போ யாரோட தான் நம்ம போராடிட்டு இருக்கோம்? உலகத்தின் வானமண்டல பொல்லாத ஆவிகளோட தான் நமக்கு போராட்டம். ஸோ நீங்கள் போராடுகிறது மனுஷனோட இல்லை. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவனுக்குள்ளே இருந்து செயல்படுகிற அந்த ஆவிகளை நம்ம எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும். எந்த மனுஷனும் நீங்கள் மனுஷனை வேதனைப்படுத்த வேண்டாம். மனுஷனுக்குள்ளேருந்து செயல்படுகிற, உங்களை வேதனைப்படுத்த எழும்புகிற, உங்களை நஷ்டப்படுத்த எழும்புகிற, உங்களுக்கு துரோகம் செய்கிற, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிற, உங்களை வேதனைக்குள்ளே தள்ள நினைக்கிற அந்த ஆவிகளை நீங்கள் எதிர்த்து நிற்க பழகுங்க. ஆண்டு சொல்ல, அந்த ஆவி கூட இனி உனக்கு முன்னால் என்ன பண்ண முடியாது? செயல்பட முடியாது. ஏன்னா உனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஆண்டு சொல்றார், உன்னை நான் தண்டாயுதமாகவும் அக்னி அஸ்திரமாகவும் எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த வாக்குத்தத்தங்களில் உள்ள வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களை தண்டாயுதமா அஸ்திரநாயுதமா அவர் எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் போய் விழுந்து யாரையும் வேதனைப்படுத்த வேணாம், அவர் உங்கள் கையில் எடுத்துக்குவார். உங்களை எடுத்துக்கிட்டு அவர் பயன்படுத்த ஆரம்பித்தார் அப்படின்னா நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நானே செயல்பட்டுக்கிறேன், நானே வந்து எதிர்த்து நின்றுக்கிறேன், நானே பேசிக்கிறேன், நானே காரியங்களை செஞ்சுக்கிறேன். இதை தயவு செய்து இந்த நாட்களில் அதை விட்டுருங்க. நாம் எழும்பி எந்த காரியத்தையும் செய்ய வேணாம்னு சொல்ல, நீங்கள் சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் சொன்னவர் யார்? நம்முடைய தேவாதி தேவன். நீ சும்மா இருனா அந்த வான மண்டல பொல்லாத ஆவிகளை எதிர்த்து நின்று நீ ஜெபிக்க கற்றுக்கொண்டாலே போதும். நீங்கள் அமைதியில் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். ஒவ்வொரு நாளும் உங்கள் டியூட்டி என்ன? போராட்டம் இப்படி இருக்க, பிரச்சனை இப்படி இருக்க, அதை உட்காந்து கவலைப்பட்டு அதை எப்படி தீர்க்கிறதுன்றதை யோசிக்கிறது நம்மளோட வேலை இல்லை. நீங்கள் அமைதியில் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறது, ரெகுலர் தினம் தேவனோடு உறவாடுறதில் நீங்கள் கொஞ்சமும் தளர்ந்து போகாமல், பிரச்சனை வரும்போது கட்டாயமாக ஜெபம் பண்ண தோணாது. ஆமாம் தானே? போராட்டம் வரும்போது கவுந்து படத்துக்கு தான் தோணும். ஜெபிக்க அந்த மனசே
வராது. தேவனோட உறவில் நம்ம விட்டு விலகிறோம். அதுதான் பிசாசோட தந்திரம். இந்த மாதம் அப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும்போது நீங்கள் ஒன்று கட்டுக்கணும், விடாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அது என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம், என்ன வேணால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எழும்பட்டோம், எது நடந்தாலும் சரி, நடக்காமல் போனாலும் சரி, நான் தேவனோடு உள்ள உறவை நான் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். ஆண்டவரோடு உறவாடுவதில் கவனமாக இருப்பேன். நாம் செய்வதில் நாம் கவனமாக இருப்போமானால் எல்லா அந்தகாரங்களும் உங்களுக்கு பயந்து எச்சரிப்பாக நிற்கும். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு பக்கத்தில் எந்த அந்தகாரமும் என்ன பண்ண முடியாது. வான மண்டல லோகாதிபதிகள் யார் எப்படிப்பட்ட செயல்களை செயல்படுத்தினாலும் அது ஜெபிக்கிற மனுஷங்கிட்ட வராது. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் சொல்ல, நான் உனக்கு பலப்படுத்தி உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன், உன்னை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன், உன்னை நான் ஸ்ட்ராங் ஆக்கிடுவேன், உனக்கு எல்லா விதத்துலையும் இலவசமான காரியங்களை தந்து உன்னை நான் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ பிசாசு என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, உன்னை தகர்க்கவே முடியாதபடி உன்னை நான் உறுதிப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அதுக்காக தான் நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், பயப்படாதே அப்படின்னு நான் சொல்கிறார். மூன்றாவது காரியத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதே ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னார், நான் மீட்டு கொள்ளுகிற கர்த்தர் உன்னோட இருக்கிறேன். ரெண்டாவது காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். மூன்றாவதுல உனக்கு துணையாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய துணையை போல ஒரு பெஸ்ட் எதுவுமே இல்லைங்க. அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி எத்தனை துணைகள் நமக்கு இருக்குது. வாழ்க்கை துணையாய் நம்ம பெற்றுக்கொண்டு கணவன் மனைவி பிள்ளைங்க நமக்கு துணையாக இருப்பாங்க, இல்லை பெரியோர்கள் நமக்கு துணையாக இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸர்ஸ் நமக்கு துணையாக இருப்பாங்க. இது பல விதத்தில் பல ஆட்கள் நமக்கு துணையோடு தான் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் எல்லா துணையை காட்டிலும் மேலான துணை ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. ஆண்டவராக தேவனுடைய துணை. அவர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த துணை நிற்கிறேன்றது எப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு ஆள் நிற்கிறத மாதிரியே உணர்கிற ஒரு உணர்வு. எத்தனை பேர் இந்த உணர்வை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க? எப்போவுமே கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தனியாக இருக்கிற நிலைமை ரொம்ப வேதனையாக இருக்குது, தனியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், கவலையாக இருக்கிறேன், யாரும் என்னை விசாரிக்க ஆள் இல்லை. யாருக்கு இந்த கவலையெல்லாம் வரும்னா, அவருடைய துணையை உணராத ஆளுங்களுக்கு தான் இந்த கவலையெல்லாம் வரும். அல்லேலூயா. எந்த நிலையில் அவர் பக்கத்தில் இருக்கிறாரு, என் பக்கத்தில் அவர் இருக்காரு, எனக்கு துணையாக இருக்கிறாரு, அந்த உணர்வு உள்ளவர்களுக்கு அந்த தனிமை உணர்வு என்பதை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் தனியாக இருக்கிறேன், தனிமையை வாழ்கிறவங்களா இருந்தால் கூட அந்த தனிமை உணர்வே நம்முடைய வாழ்க்கையில் வராது. எப்பவுமே நம்மை சுற்றி ஒரு பாளையம் இருக்கும், எப்பவுமே என்னை சுற்றி ஒரு சேனை இருக்கிறத போலயே நம்முடைய உணர்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரும் பக்கத்தில் இருக்கார், அவருடைய சேனை நம்ம பக்கத்தில் இருக்குது, அவருடைய வல்லமை நம்மை சூழ்ந்துருக்கு. இதை உணர்வுபூர்வமாய் தேவன் உணர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் இந்த மாதம் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் தனிமையாக கைவிடப்பட்ட நிலைமை யோசிக்கும் பொழுதெல்லாம், ஐயோ நான் ஏன் இப்படி தனிமையில் நான் விடப்பட்டுட்டேன்னு நினைக்கும் போது ஆவியான இல்லை, நீ தனியாக இல்லை, உன்னை அல்லோன்னு நான் விடலை, நீ தனியாக கைவிடப்பட்ட நிலைமையில் இல்லை, உன்னை நம்பினவங்களாம் உன்னை கைவிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். மனுஷன் என்றைக்குமே அதனால தான் ஆண்டு சொல்கிறேன், மாம்சமான மனுஷனை என்ன பண்ணாத, நம்பாத. என்றைக்கு வேணால் அவன் கைவிடுவான், என்றைக்கு வேணால் அன்பு தணிஞ்சு போகும், என்றைக்கு வேணால் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க, அவன் ஜீவன் போனால் உன்னை விட்டு முற்றிலுமாக போயிடுவான். ஆனால் நான் எப்பொழுதுமே அழியாதவர், அவருடைய துணை என்றைக்குமே நமக்கு அழிவை கொண்டு வராது. என்றைக்கு அழியாத தேவன், நேற்றம் இன்றும் என்றும் மாறாத தேவன் அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அவர் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் எந்த காலத்தில் பூமி நிலை மாறினாலும் என்ன போனாலும் சரி அவர் மாறவே மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவர் ஒளிந்து போகாதவர். அல்லேலூயா. முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிற கர்த்தர், துவக்கமும் முடிவுமாக இருக்கிற கர்த்தர் அவர். நாம முடிஞ்சு போயிடலாம், ஆனால் அவருக்கு முடிவு என்பதே கிடையவே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கேன், நீ என்ன பாரு, இவங்க துணை இல்லை அவங்க துணை இல்லை, நீ கவலைப்படாத.
நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் பாரு, நீ என்ன பாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதம் தேவன் உங்களுக்கு துணையாக அவர் கூடவே இருளில் நடந்தாலும் எந்த பாதாளத்தில் நீங்கள் விழுந்து போனாலும் அவர் கை உங்கள் தூக்குறத உங்களை நீங்கள் அப்படியே கண்குள்ள கூட பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தான் ஆண்டு சொல்கிறாரு. நீங்கள் வாசித்து பாருங்கள் 14ஆம் வசனம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த தனிமையின் உணர்வு, யாரும் இல்லைன்ற அந்த பயம் நசுக்கி போட்டுடலான்னு எழும்பக்கூடிய அத்தனை பேருக்கு முன்னாலே ஆண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு பக்கத்தில் துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா. 1000 பேர் உன்னை சுற்றி எழும்பட்டுமே. எலிசா ஜெபிக்கும் பொழுது எலிசாவோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு விரோதமாக ராஜா பல சேனையை அனுப்பிட்டாம்மா. காலையில் எழுந்து வந்து வேலைக்காரன் பார்க்குறான், மலையை சுற்றியும் பெரிய சேனை நிற்கிது. போய் இவன் உழுந்து அடித்து அழுது ஓடுறான். எஜமானனே, நம்ம எல்லாம் இன்றைக்கி நம்ம சாக போகிறது நிச்சயமாயிடுச்சு. ஏன்னா சுற்றி யார் நிற்கிறா? நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு பெருங்கூட்டம் வந்து நிற்கிது. எலிசா ரொம்ப அசால்ட்டாக எழுந்து வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆடா பைத்தியக்கார மனுஷா, இவ்வளோ பேரை நீ பார்த்த, இதை விட பெரிய சேனை நம்ம கூட இருக்குன்றதை நீ பார்க்கணும் அப்படி சொல்கிறார். அப்போது அவன் கேயாசியின் கண்களை திறந்த போது நடந்த அற்புதம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் கண்ணை திறந்த போது அவன் பார்த்தது என்ன? அந்த மலை முழுவதும் நின்ற ராஜாவுடைய சேனையை காட்டிலும் 1000 மடங்கு சேனை அக்னி ரத தூதர்கள் அங்கே நின்றாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சிங்கிள் ஆள் கிடையாது. நீங்கள் சாதாரண பூச்சி போல இல்லை. நீங்கள் தனிமையான ஒரு மனுஷியாக இருக்கலாம், மனுஷனாக இருக்கலாம், யாரும் உதவியற்றவர்களாக இருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டுகள் உங்கள் மேலே இருக்கலாம். யாருமே நம்மளை தப்புவிக்க முடியாதுன்னு நினைக்கிற அந்த சூழ்நிலை தேவன் ஒருவர் நமக்கு போதும். அல்லேலூயா. அவர் நம்முடைய எல்லா பக்கத்தில் அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எதிரிட்டு இருக்கிற மனுஷனே நமக்கு உதவியாக வந்தக்கூடிய சூழ்நிலைகளை அவர் உருவாக்கிடுவார். நமக்கு அநியாயம் செய்கிற மனுஷனே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய சூழ்நிலையை தேவன் உருவாக்கிடுவார். இது அவரால் முடியுங்க. நீங்கள் விசுவாசிக்கணும். இந்த மாதம் ஆண்டவர் இந்த அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் இதை கண்களால் பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். சிறு பூச்சியை போல் உங்களை பார்க்குற, சிறு கூட்டத்தை போல் பார்க்குற அத்தனை பேருக்கு முன்னால் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. அவங்க பார்வைக்கு தான் நீ சிறுபூச்சியை போல இருக்கிற, ஆனால் உன்னோட இருக்கிற என்ன அவங்க பார்த்தாங்கன்னா தான் நீ யாருன்றது அவங்களுக்கு புரியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உன் கூட இருக்கிற கர்த்தரை அவங்கள ஆண்டவர் பார்க்க வைப்பார், செய்வார். தெய்வச்சனமே, நீங்கள் அழிந்து போகாதபடி தேவனுடைய கரம் உங்களை பற்றி கொண்டிருக்கிறத என்னதான் பண்ணாலும் இந்த குடும்பத்தில் ஒரு நஷ்டமும் வர மாட்டேங்குது. பிசாசு பார்ப்பான், இந்த கஷ்டம், அந்த கஷ்டம், இந்த பிள்ளையால் உபத்திரம், அந்த பிள்ளையால் உபத்திரம், என்னமா நீ பண்ணிட்டு. ஆனால் எந்த இடத்துல நாம் நஷ்டப்பட போகிறதே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிக்கணும். நமக்கு நிறைய நேரம் இவ்வளோ வசனங்களை நம்ம கேட்டுட்டாலும் கூட ஒரு சில நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். ஏன் தெரியுமா? அந்த பயம் நம்மை பற்றி கொள்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் அழகாக ஒரு பகுதியை நீங்கள் காலையில் வாசித்தேன். ஏசாயா 43:10 வசனத்தை ஒரு தடவை வாசிச்சிருங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசி. இப்போ 3 காரியத்தை அதில் சொல்கிறார். என்னென்ன பண்ணணுமா? உங்களுக்கு சொல்கிற கர்த்தர் யார் என்பதை உணர்ந்து. இன்றைக்கி இந்த கடைசி நாட்களில் உணவற்று போன ஜனங்க தான் ஏராளமாக இருக்கிறாங்க. கர்த்தர் எவ்வளோ தான் நம்மளை தைரியப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ தான் உற்சாகப்படுத்தி, எவ்வளோ தான் வசனங்களை கொடுத்தாலும் அதை உணர்ந்து கொள்ளுகிற ஆவி இல்லைனா ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் உணர்வினாமையினால சங்காரமாகறாங்க. ஈஸியாக பிசாசுக்கு வளைஞ்சு குடிச்சு விழுந்து போகிறாங்க, பாவத்தில் விழுந்து போகிறாங்க, தேவனை விட்டு விலகி போகிறாங்க. இந்த உணர்வின் ஆவியை நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும். எனக்கு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிற கர்த்தர், என்னை பயப்படாதேன்னு தாங்குகிற கர்த்தர் யார் என்கிற உணர்வு உங்களுக்கு எனக்கும் தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. அவரை உணர்ந்து என்னை அறிந்து. இந்த அறிந்து கொள்ளுதல், உணர்தல் என்பது, இப்போ பக்கத்தில் யாராவது நீங்கள் தொட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க, தொட்டவனே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சரீரம் ஒருத்தர் மேலே ஒரு ஆசினவனையே ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க மூச்சு காது பட்டவனே நம்ம பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் உணர்தல். அப்போ அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறான்றதை உணர்ந்து கொள்ளணும். 2வது அறிந்து கொள்ளுதல்.
அறியாத மனுஷன் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருப்போம். ஸோ இவங்க நல்ல பலசாலி, இவங்க நல்ல திறமசாலி, நம்ம என்ன உதவி கேட்டாலும் இவங்க நமக்கு செய்வாங்க, இவங்களால எல்லாமே முடியும் அப்படின்ற ஒரு அறிதல் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருக்குள்ளே இருக்கணும். நம்மோடு இருக்கிற தேவனுக்கு அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே கிடையாது. இதை வசனமாக நீங்கள் வாயில் சொல்லக்கூடாது, வாழ்க்கையில் அதை நிரூபணம் பண்ணணும். அல்லேலூயா. வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் வாழ்க்கையில் எழும்பும்போது அதில் நிரூபணம் பண்ணணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமே இல்லைன்ற காரியத்தை மூன்றாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசித்தல் என்பது காணாதவர்களை நம்புதல். நம்ம வாழ்க்கையில் நடக்கலை, இந்த சூழ்நிலை மாறலை, ஆனால் விசுவாசிக்கல தேவன் இதை மாற்றிடுவார், தேவன் இதை தந்துடுவார், இது எனக்கு நிச்சயமாக செய்வார், இது என் வாழ்க்கை மாறும், என் பிரச்சனை தீந்துடும், என் கடன் பாரம் மாறிடும், நான் நல்லா இருப்பேன், எனக்கு நான் ஆண்டவர் செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் எனக்கு தந்துடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மை பயப்படாதேன்னு தேற்றக்கூடிய கர்த்தர் யார் என்கிற காரியத்தை உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போனாங்க. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கானா ஒரு கல்யாண அற்புதம் நடக்குது. பஸ்கா பண்டிகையில் எருசலேம் தேவாலயத்தில் வந்த அத்தனை பேருக்கும் அநேகருக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இப்போ இங்கே 6ஆம் அதிகாரம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்துருக்காரு. 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆகாரம் கொடு. இதெல்லாம் இவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. இல்லையா சொல்லுங்கள்? எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டே இருந்தவங்க. ஏசப்பாங்க என்னெல்லாம் அற்புதம் செய்ய முடியும் என்பதை இவங்க எல்லாவற்றையும் உணர்ந்து அறிந்து விசுவாசிக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க தான். இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் ஆயிடுச்சு, ஊழியை முடிச்சுட்டு அவங்க எல்லாரும் தன்னோட இருக்க வேண்டிய இடத்துக்கு போகிறாங்க. இவங்க அக்கறைக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறிட்டாங்க. போகிற இடத்துக்கு நேராக தான் போயினுங்கிறாங்க. அங்கே இடம் எப்படி இருக்குது? இருட்டாக இருந்துச்சு. ஏசு அவர்களிடத்தில் இல்லை. இப்போ இவங்க மனசுலலாம் என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க? இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்த இயேசு இப்போ இல்லை. படகு இருட்டை நோக்கி போயிட்டுருக்கு, கரைக்கு நேராக போயிட்டுருக்கு, ஆனால் இருட்டாக இருக்குது. இப்போ யாரும் இல்லை, இயேசு எங்கள்கிட்டத்தில் இல்லை. அப்போ இயேசு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு அவங்க நினச்ச உடனே அங்கே என்ன எழும்புது? பெருங்காற்று. இவ்வளோ நேரம் படகு ஏறி பாதி வழி போகிற வரலாம் காற்று இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், பெருங்காற்று இல்லை. ஆனால் எப்போ அவங்க இருட்டையும் அந்த என்ன பார்க்குறாங்க, ஏசு என்னோட வரலை அப்படின்னு அவங்க நினைக்கும் போதே அங்கே என்ன எழும்புது? பெருங்காற்று எழும்புது. இனி தாங்க நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம். நம்ம வாழ்க்கையில் பயங்கரமாக போராட்டங்கள் எழும்புவதற்கு இதுவும் ஒரு காரணம். ஏசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு, நீங்கள் இன்னும் மத்தையிலெல்லாம் வாசிக்கும் போது தூரத்தில் பார்த்தாங்க. அவரை பார்க்கும்போது அது பேயாக இருக்குமோ ஆவியாக இருக்குமோது நினச்சாங்க. சரி, ரைட். தூரத்தில் இருக்கும்போது ஆளோட உருவம் நமக்கு தெரியாது, ஏதோ வெள்ளையாக ஒரு உருவம் வந்துச்சுன்னு சொல்லி பயந்துட்டாங்க. ரைட். இப்போ இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவங்க இப்போ எங்கே வந்துட்டார்? நடந்து படகுக்கு சமீபமாக வந்துட்டார். இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சில உருவங்கள் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் கூட இவங்க பயந்துட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை. இவர் இயேசு வந்துட்டார், இயேசுப்பா நம்ம கூட தான் இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், எனக்கு பயப்படாதுன்னு சொன்ன தேவன் என்னோட தான் இருக்கிறான்றத அறிவே அவங்களுக்கு இல்லை. சமீபமாக வந்ததுக்கப்புறமா அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. பயந்ததுக்கு இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இதுவரையிலும் அவங்க வாழ்க்கையில் காணாத ஒரு விஷயத்தை அங்கே பார்த்துட்டாங்க. என்ன பார்த்தாங்க? எந்த மனுஷன் தண்ணி மேலே நடந்ததே கிடையாது. அதிசயத்தை பார்த்தே பயப்படுற கூட்டம் நாம். அல்லேலூயா சொல்லுங்கள். இது ஆச்சரியம், இது அதிசயம். தேவனால் மட்டும்தான் முடியுன்ற ஒரு அற்புதம். அதை பார்த்தே இவங்க பயந்துன்னுங்கிறாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட கூட்டமும் நமக்குள்ளே இருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் ஆச்சரியமாக நடத்தினாலும் அதை பார்த்தே பயந்துட்டு இருப்போம்.
அதை பார்த்தே நாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அருமையான தேவச்சனமே, தேவனை சமீபமாய் கண்டு அவர் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர் பக்கத்தில் வர்றதை பார்த்துட்டு கூட பயப்படுற கூட்டமாக இருந்தால் அவர் என்ன பண்ணுறது? ஆனாலும் பார்த்து அவர் சொல்கிறார் பாருங்க, 20ஆம் வசனம் நோக்கி இப்போ திரும்பமாக ஸ்ட்ராங்காக அதை நிரூபிக்கிறார். நான் பக்கத்தில் வந்து உனக்கு நன்மை செய்தோ இவ்வளோ பெரிய அற்புதத்தை நடப்பிச்சோ நீ என்னை பார்த்து என்ன பண்ணல? தைரியம் அடையல, பயந்துட்டு தானே இருக்கிற. அல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை கூட ஆண்டவர் அற்புதமாக நடத்திடுவார். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் சின்ன விஷயம் அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்கள், அதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு கேட்போம் பல வருஷமாக. ஜெபம் பண்ணி ஆண்டவர் பிள்ளைய கொடுத்துருவார். பிள்ளைய கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அதை பிள்ளை பேர் பிறக்கும் போது கூட அற்புதமாக ஆண்டவர் நடத்தி அந்த பிள்ளை பேர் நமக்கு கிடச்சிரும். பிள்ளை கையில் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உபத்திரவம் வரும் பாருங்க, அப்போ அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து பயந்துட்டுருப்போம். அல்லேலூயா. அதுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை கூட இவ்வளோ தூரம் பிள்ளை இல்லாத இருந்தது பிள்ளை கொடுத்தாரு. அந்த பிள்ளைய கையிலையும் கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளை வாழ வைக்க அவரால் முடியுமா முடியாதா? அதோட பலவீனங்களை மாற்ற முடியுமா முடியாதா? ஆனால் அந்த பலவீனப்படும் போது நாம் எப்படி அங்கலாய்ப்போம் தெரியுமா? நம்ம எப்படி அங்கலாய்ச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. ஐயோ, அந்த கடவுள் கொடுத்த அந்த பிள்ளைய அதை காப்பாற்றவும் அதை உயிரோட வைக்கவும் அவரால் முடியும் என்பது அந்த நேரம் அது மூச்சு திணறி அது ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த நேரம் ஒரு பயம் வரும் உள்ள. அல்லேலூயா. என்ன ஆயிரும் ஏதாயிரும். இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பெரிய பெரிய காரியங்களை வாழ்க்கையில் ஆண்டோட சமூகத்தில் நின்று சாதிச்சிருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயந்துட்டு அவரை அறியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படும். அவரை விசுவாசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். இன்றைக்கி நம்முடைய புத்தி தெளியணும். அவரை சரியாக உணர்ந்து கொள்ளணும், அவர் சரியாக அறிந்து கொள்ளணும், அவரை சரியாக விசுவாசிக்க கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த சீஷலுக்கு அந்த அறிவு இல்லாத போனதுனால தான் பக்கத்தில் வந்த மனுஷன் தேவனை பார்த்தே இவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்க, நான் தான் இருக்கேன் உங்கள் கூட. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நினச்சி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. 21 அப்பொழுது அவர் படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர் போகிற கரையை பிடித்தது. இவ்வளோ நேரம் அலசடி பட்டுட்டு இருந்த மக்களுக்கு அவர் தான் இவங்களுக்கு புரிஞ்ச உடனே, அறிந்த உடனே, உணர்ந்த உடனே, விசுவாசித்த உடனே அவர்களை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தார்கள். அல்லேலூயா. படகுல அவரை ஏற்றுக்கொள்ள மனதாக. இன்னைக்கு நீங்கள் புரிந்து கொண்ட இயேசுவை நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இயேசு அற்புதம் செய்கிறவர், ஆச்சரியம் செய்கிறார். அவங்களுக்கு ஆச்சரியம் செய்தார். ஆண்டவர் அங்கே அற்புதம் செஞ்சுருக்கார், இங்கே அற்புதம் செஞ்சுருக்கிறார், வசனத்தில் எத்தனையோ அற்புதங்களை செஞ்சுருக்கார். ஓகே. ஆனால் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லவர் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? உங்களோட காரியங்களையும் அவர் உங்கள் பக்கத்துலேருந்து விடுதலை தருகிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? அவங்களுக்கு செய்கிற கர்த்தர் உங்களுக்கும் செய்வார் என்பதை எத்தனை பேர் அதை ருசி பார்க்க ஆசையாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டா, நான் சொல்கிறேன், யார் விசுவாசிக்கிறோமோ அவங்களுக்கு தான் அற்புதம். ஆண்டவர் விசுவாசிக்காத யாருக்குமே அற்புதம் செய்தது வசனத்தில் இல்லை. எங்கேயாவது இருக்கா? நான் செய்வேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு அவர் கேட்டதுக்கப்புறம் தான் அற்புதம் செய்கிறார். நீங்கள் 1000 தடவை பயப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஏன்னாலும் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. காரணம் என்ன? உங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கீங்க. அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தளர்ந்து போகவே மாட்டீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசின் அளவுக்கு ஏற்பத்தான் விசுவாசித்தால் தெய்வ மகிமை காண்பார். நீ விசுவாசித்தால் நீதிமான் விசுவாசிக்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தான் எல்லாம் ஆகும். அப்போ இன்னைக்கு எதை நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கலாம். பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயம், என்னத்துக்கு எடுத்தாலும் பயம். அந்த பயமே உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாக போயிடும். தெய்வச்சனமே, பிசாசு கொடுக்குற முதல் ஆயுதமே வாழ்க்கையில் நமக்கு அவனோட முதல் ஆயுதமே இந்த பயம்தான். அதனால தான் பயப்படாத இருக்கிற ஆவியை பெற்றுக்கொள்ள நம்ம ஒவ்வொரு தெய்வனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உண்மையாக ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த பயம் வரவே வராது. அல்லேலூயா. ஜெபிக்காத மனுஷனுக்கு தான் பயம். அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்னு வேதம் சொல்லுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எப்போ அவரை உணர்ந்து அறிந்து விசுவாசிக்க ஆரம்பித்தாங்களோ, அவர்களை ஏற்றுக்கொள்ள நினச்ச உடனே அவங்க அதுக்கப்புறம் படகை செலுத்துனாங்கன்னு இல்லை, படகு தானாகவே என்ன பண்ணிடுச்சு, உடனே வசனம் சொல்லி தெளிவாக சொல்லுது பாருங்க, உடனே படகு அவர் போகிற கரையை பிடித்தது. இவங்க பிடிச்சாங்க இல்லை, படகு தானாக பிரிஞ்சிச்சு. அல்லேலூயா. படகு தானாக கரைக்கு போக வழியை பிடிச்சிச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சிரமப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை மனதில் வைத்து, ஆண்டவர் உங்களை பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னை மீட்டுக்குள்ள நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை எவ்வளோ ஆழமாக நீங்கள் இருதயத்தில் வச்சுக்கிறீங்களோ, அதுதான் இந்த மாதத்தில் நீங்கள் காணப்போகிற அதிசயங்களுக்கு காரணமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் பார்க்க போகிற ஆச்சரியங்களுக்கு அது காரணமாக இருக்கும். அல்லேலூயா.